எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு குரூப் 2க்கு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மந்த் எண்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மந்த் எண்டிங்கில் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக ஒரு 90 to 100 டேஸ் வந்து நமக்கு டைம் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. புக்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நான் என்ன புக்ஸ் எல்லாம் குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். நமக்கு லாஸ்ட்டாக குரூப் 2 எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அது வந்து 2022 மேலே எழுதியிருப்போம் கரெக்டாக. 2021 டிசம்பர் லாஸ்ட் அந்த எண்டிங்கில் தான் வந்து நான் சரி குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். ஸோ அப்போ நான் புக்ஸை ட்ரை பண்ணும்போது எனக்கு எந்த ஸ்கூல் புக்ஸுமே கிடைச்சிது. பட் எல்லாமே 6th to 12th புக்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கிடச்சிது. 6th ஒரு புக்கு, 8th ஒரு புக்கு, அந்த மாதிரி தான் கிடச்சிது. அதனால் நான் அதியமான் டிஎன்பிசி பொது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நான் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6th to 10th வரைக்கும், 6th to 8th வரைக்கும் இருக்கும். செகண்டு 9th to 10th இருக்கும். அதுக்கப்புறம் 11th to 12th இருக்கும். ஓகேங்களா? எனக்கு ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படின்றதுனால நமக்கு இருக்கிற இந்த 4-5 மந்த்ஸில் நான் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி 2022 ஜனவரி மாதம் நான் அந்த புக்கை ஆர்டர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th to 12th எல்லா புக்ஸுமே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த புக்ஸ் தான் படிச்சுட்ருக்கேன். இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் கொஷின்ஸ் நமக்கு இருக்காது. கரெக்டாக டிஎன்பிசி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த புக் பேக் கொஷின்ஸ் இதில் இருக்காது. ஸோ அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, என்னோடய லேப்டாப்பில் நம்மளோட சமச்சீர் புக் இருக்கு இல்லையா? அந்த சமச்சீர் புக்கை 6th to 12th டவுன்லோட் பண்ணிவிட்டு புக் பேக் கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் ரெஃபர் பண்ணிப்பேன். இதில் புக் பேக் கொஷின்ஸ் இருக்காது. நம்ம நியூ புக்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஓல்டு புக்கும் கொடுக்கணும். ஸோ ஓல்டு புக்கும் எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி அந்த அதியமான் அகாடமியிலிருந்து நான் அந்த புக்கை வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா 6th, 7th, 8th, 9th, 10th. ஓகேங்களா? 6th to 10th வரைக்கும் ஓல்டு புக்கு நான் வச்சுருக்கேன். இது அவ்வளோதான். 6th to 10th நியூ புக்கு அதியமான் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி 6th to 10th அதியமான்லேருந்து தான் ஓல்டு புக்கும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் இல்லையா நம்ம? அதனால் டெஸ்ட்டுக்காக ஒரு புக்கு வாங்கியிருந்தேன், பாண்டியன் கைடு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கும் இருக்கும், ஓல்டு புக்கும் இருக்கும். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். 6th நியூ புக்கில் இருந்து, அதே மாதிரி இங்கே 12th ஓல்டு புக் வரைக்கும், 6th to 12th ஓல்டு புக்ஸ் வரைக்கும் அங்கே இருக்கும், எல்லாமே இருக்கும். 6th 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே இருக்கும். நான் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னாக்கா 6th ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் டெஸ்ட் போட்டு பார்த்துருவேன். அதே மாதிரி தான் 7th ஸ்டாண்டர்டும். நீங்களும் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் புக் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறது. அப்போ தான் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் வரும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஃபியர் இல்லாமல் நம்ம எழுதணும் இல்லையா டிஎன்பிசி எக்ஸாம், அதனால தான். ஸோ நீங்களும் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் போடுங்க. நம்ம புக்கு வாங்கிடுவோம், 6th to 12th வரைக்கும் படிச்சுடுவோம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்கும் படிச்சுடுவோம், டெஸ்ட்டும் போட்டு பார்ப்போம். ஆனால் ஓல்டு இயரில் நம்ம என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா? இப்படியெல்லாம் அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாய்ஸ் அகாடமிலேருந்து நான் தமிழுக்கு புக்ஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓல்டு இயர் கொஷின்ஸு, பார்ட் ஆ, பார்ட் இ. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நான் ஓல்டு இயர் கொஷின்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா 2019 to 2023 வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஓல்டு இயரில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி அவங்க கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கிளியராக ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் அந்த ஓல்டு இயர் புக்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். தமிழுக்கு நான் இந்த புக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்ஸை தான் நான் படிச்சுட்ருக்கேன். நான் தமிழ் புக்கு எனக்கு ஸ்கூல் புக் இல்லை அப்படிங்கிறதுனால தான், இது ஜஸ்ட் ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? இது கட் அண்ட் பேஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால இந்த புக்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டு இதுக்கு தான் படிச்சுட்ருக்கேன். 2022 ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 2024 ஆகிடுச்சு. ஸோ 2.5 இயர்ஸாக நான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த புக்ஸ் வச்சு தான் நான் படிச்சுட்ருக்கேன். வேறு எந்த புக்ஸும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ படிச்சுட்டேன் அப்படின்னாக்கா டெஸ்ட் போட்டு பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன் கொஷின்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நான் தமிழை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வர குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து தமிழ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு குரூப் 2ல் நமக்கு 150 to 160 கட் ஆஃப் மார்க் வரும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க, தமிழும் மேக்ஸும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு குரூப் 2லையும் குரூப் 4ம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா குரூப் 2 கொஷின்ஸ் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. குரூப் 4 கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாகவே இருந்தது. ஏன்னா கட் ஆஃப் நிறைய வைக்கணும், நிறைய பேர் எழுதுறாங்க. 23 lakhs எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன் 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம். அதனால கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு குரூப் 2ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் லாஸ்ட் எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணேன்.
சரி பார்ப்போம் இந்த எக்ஸாம் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி எஸ்சிஆர்டி புக்ஸ் வாங்கி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக்கு தான், வேறு எந்த புக்கும் இது இல்லை. ஓகேவா? ஸோ புக்ஸ் எல்லாமே வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க இருக்கிற 3 months. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.